நமக்கு இருக்க 1007 பிரச்சனையில இது 8வது பிரச்சனையா வந்துருச்சுங்க. ஏர் ஃபால் இல்லாத எனக்கு திடீர்னு ஏர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கேல்ப்ப நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு நம்மளுக்கு பொடுகு இருக்குன்னு சொல்லி. கிளைமேட் சேஞ்ச்னாலயும் தண்ணி சரியில்லாம இருந்தாலும் இந்த மாதிரி பொடுகு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பொடுகு வர்றது பிரச்சனை இல்ல, இருக்கிற முடியும் இல்லாம ஆக்கிரும். அதுதான் பிரச்சனை. ஏர் ஃபாலுக்கும் பொடுகுக்கும் எப்போவுமே நான் இந்த ரெமெடி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆலோவேரா பறிச்சதுமே யூஸ் பண்ண வேண்டாம். அதை பறித்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுருங்க. எல்லோ கலரில் ஜெல் மாதிரி வரும். அதெல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். சின்ன மிக்ஸி எடுத்துக்கிறேன். நியூ மாமா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கற்பூரவள்ளி இது வந்து கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா நம்ம இதில் சோத்துக்கத்தாலெலாம் சேர்க்கறனால சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கற்பூரவள்ளி வந்து 4 எல்லாம் எடுத்திருக்கேன். இது வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். வச்சாச்சு, இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஈஸியாக கிடைக்கும் வேப்பந்தலை. ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் பாய்க்காரர் வருவார், ஊட்டி பூண்டு வரும், அப்புறம் உருளைக்கிழங்கு வரும், வெங்காயம் வரும், எல்லாம் வரும். அப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம என்ன கொடுக்குறது? 5-6 சின்ன வெங்காயம், உரிக்கெல்லாம் வேண்டாம், வாஷ் பண்ணி வேணால் போட்டுருவோம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி உள்ளே போட்டாச்சு. முட்டை வேணா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னு சேர்த்த வேண்டாம். ஒயிட்டு மட்டும் ஒன்றே எடுத்துக்கிறேன். பார்த்தியா பாய்க்காரர். இந்த ஃபஸ்ட்டில் உள்ள கட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் வச்சுருப்போம், எடுத்துருங்க. அது வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கோல்டு எதுவும் இல்லை, அதனால் சேர்த்துக்கிறேன். தம்பி தூங்குறான், அரைச்சா எந்திச்சிடுவான். ட்ரை பண்ணிப்போம். அரைச்சிட்டு வந்துட்டா? அரைச்சாச்சு. இது வடிகட்டிக்கலாம், கிளாத்தில் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மருது நிப்பிள் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஹேர் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீக்லி 1 டைம் ஆச்சும் ஹேர் கட் பண்ண பாருங்கள். அப்போ தான் நம்ம ஹேர் வந்து நல்லாயிருக்கும். ஃபைனலாக லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு கொண்டு போட்டுக்கலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி இதோட ரிசல்ட்டை நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?